ஹலோ சிலக்குடீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். போன நான் எங்கே விட்டுருந்தேன், மேக்ஸ் டே முன்னாடி நிற்கிறதோடு விட்டுருப்பான். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ மேக்ஸ் தான் டே அது ஒன்ட்டு ஒன்று சொல்லணும் டே அப்படின்னு சொல்லவும், டே பார்த்துட்டு என்ன சொல்லணும் மேக்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லவும், மேக்ஸ் ஒரு மாதிரி தயங்கிட்டு அது டே அது எப்படி நான் சொல்ல, அது எனக்கு தெரியலையே அப்படின்னு மேக்ஸ் ஒரு மாதிரி திணறாரு. டே அதை புரிஞ்சுக்கிட்டு, மேக்ஸ் எது சொல்ல வேண்டினாலும் இப்போ நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும், மேக்ஸ் எல்லா தைரியத்தையும் வர வச்சுட்டு நீல் டவுன் போட்டுட்டு டே ஐ லவ் யூ அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டோம். டே ஷாக் ஆகிட்டு, மேக்ஸ் நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லவும், அது டே அது அது ஒன்று நான் லவ் பண்ணுறேன்ட்டு அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லவும், டே அதை கேட்டுட்டு அது அது மேக்ஸ் அது அப்படின்னு டேவும் ஒரு மாதிரி இருக்கிறாரு. சொல்லுடே அப்படின்னு மேக்ஸ் கேட்கவும், அது அது அப்படின்னு ஒரு மாதிரி டே சைட் லாங்குவேஜில் பேசவே முடியல அவனால். சுத்தமாக முடியல, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. அவர் எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கிறாரு. டே பக்கத்துலேயே ஜேகே நிற்கிறாரு. அவர் அதாவது கோவத்துக்கு இந்த மேக்ஸை பிடிச்சி அடிச்சுடுவார் போல, அவ்வளோ கோவத்தில் நிற்கிறாரு. டே பக்கத்துலேயே டே சைட் லாங்குவேஜில் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தா அப்படின்னு சைட் லாங்குவேஜில் காட்டவும், மேக்ஸ் இது என்னது அப்படின்னு கேட்கவும், ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து எழுதுறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் தா அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. மேக்ஸ் பார்த்துட்டு அது சரி டே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸும் விட்டுட்டாரு. டேவும் ஜேகே கூட போயிட்டு கேண்டீனில் உட்காந்து அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜேகேவை சுத்தமாக கண்டுக்கல, அதுவே பற்றி யோசிக்கிறாரு. என்ன சொல்லலாம், என்ன ஏது சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜேகே இதை பார்த்துட்டு, டே அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா நீ ஓகே சொல்லு, இல்லையா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு ஜேகே சொல்லவும், டே நல்லா யோசிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. மேக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணி 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 வீக் இப்போ மறுபடியும் மேக்ஸ் வரான். டே எனக்கு ஏதாச்சும் ரிப்ளை தருவியா அப்படின்னு கேட்கவும், டே அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு டே டக்குன்னு சொல்லவும், ஜேகேவே ஷாக். டே அப்படின்னு சொல்லவும், நீ பேசாமல் இரு ஜேகே அப்படின்னு சைட் லாங்குவேஜில் காட்டிட்டு ஒரு ஷீட் எடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி மேக்ஸ் கையில் கொடுத்துட்டு அவர் ஷைலாக அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டாரு. மேக்ஸு அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்துட்டு, உண்மையாவாட்டே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படின்னு ஹெட்டை நாக் பண்ணவும், மேக்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷம். டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லவும், அது கொஞ்சம் தள்ளி நில்லை அப்படின்னு டே புஷ் பண்ணி மேக்ஸை கொஞ்சம் தள்ளி நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜிக்கி அவ்வளோ கோபத்தில் நிற்கிறாரு. தான் லவ் பண்ண பர்சனே இன்னொருத்த லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும், யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும். ரொம்ப கோவத்தில் அப்படியே நிற்கிறாரு, பொசசிவ்ல நிற்கிறாரு. சுத்தமாக முடியல அவளால். ஐயோ அண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நிற்கிறாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் தான். டே ஜேகேவை
சுத்தமாவே கண்டுக்கலையே இப்பல்லாம். அ அவ அவர் பாட்டுக்கு மேக்ஸ் கூட சுத்துறது, அங்க இங்க எல்லா இடத்துலயுமே சுத்துறாரு. இப்படியே கொஞ்சம் வந்து டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஜேகேவ சுத்தமா டே வந்து கண்டுக்கவே இல்லையே. அவர் பாட்டுக்கு அவர் வேலை. என்ன வேலை? மேக்ஸோட ஊர் சுத்துற வேலை. ஸோ அவர் பாட்டுக்கு மேக்ஸ் கூட ஊர் சுத்திட்டு இருக்காரு. ஜேகேவ சுத்தமா கண்டுக்கல. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா ஜேகேவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிய வருது. நம்ம வந்து டே மேல வச்சிருக்கிறது லவ் தான் அப்படின்னு வந்து ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிய வருது. இப்போ எப்படி நான் போய் சொல்றது அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது ஜேகே வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. மேக்ஸ் வந்து கெட்டவன், பொண்ணுங்க கூட அப்படி இப்படி இருக்கான் அப்படின்னு அந்த நியூஸ் வந்து ஜிமினா மூலமா ஜேகேக்கு வந்து தெரியவும் ஜேகேக்கு வருது பாருங்க கோவம். அவ்வளோ கோவப்பட்டு நேரடியாக மேக்ஸ் எங்கே இருக்கானோ அவங்க போகிறாரு. அதே இடத்துல தான் டேவும் நிற்கிறாரு. இப்போ டேவும் மேக்ஸும் வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஜேகே வந்து ரொம்ப டென்ஷனாக வராரு. பார்க்குள்ளே வந்து மேக்ஸோட சட்டையை பிடிச்சி, என்ன தைரியம் இருந்தால் அடுத்தவங்க கூட பழகிட்டு ஏன்ட்டே உனக்கு கேட்குதா அப்படின்னு வந்து சப்பு சப்புன்னு அரைஞ்சு பாக்ஸிங் தெரியும்ல. ஸோ பாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு அவரை பிடிச்சி, மேக்ஸை பிடிச்சி. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நிறுத்து சிக்கி எதுக்கு சிக்கி அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கு, நிறுத்து சிக்கி அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி சைட் லாங்குவேஜில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு சமயத்தில் டேவே பொறுக்காம ஜெக்கே ஒரு செகண்ட் தள்ளி விட்டு ஒரே ஸ்லாப் டே வந்து ஜெக்கேவா தள்ளி விட்டு உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜில் கேட்காம டே கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. இவன் கெட்டவன் நம்பாத அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. டே வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. மேக்ஸோட கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. ஜெக்கே வந்து ஒரு மாதிரி நிற்கிறாரு. ஏன் டேவா என்னை அடிச்சது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி நிற்கிறாரு. மேக்ஸுக்கு நல்ல ஒரு ஈவல் ஸ்மைல். இன்னைக்கு எப்படியாச்சும் இவனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து இவனோட பிளான் வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்குது. இன்னும் அப்படின்னு அவ்வளோ டர்ட்டி மைண்டராக இருக்கான் மேக்ஸு. இப்போ வந்து ஜெக்கே வந்து இவன் எப்படியாச்சும் பிளான் போடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸையும் டேவையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குடா. ஸோ அந்த ஹோட்டலில் வந்து 2 பேருமே ஒரே ரூமில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வருது. டேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகி ஷை ஆகுறாரு. என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு அங்கே. மேக்ஸ் வந்து பார்த்துட்டு நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அவர் வந்து உட்காந்துட்டாரு. டே வந்து பார்க்குறாரு, என்ன ஆர்டர் பண்ண அப்படின்னு வந்து சைட் லாங்குவேஜில் கேட்கவும் அது போக போக தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மேக்ஸு. அதை கேட்டுட்டு டேவும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மேக்ஸ் ஆர்டர் பண்ணதும் வந்து அதை டேவை பார்த்துட்டு என்ன இதுவா அப்படின்னு கேட்கவோ இது நான் கொஞ்சமாக குடிப்பேன் நீ அப்படின்னு கேட்கணும். இல்லை எனக்கு ட்ரிங்க்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு வந்து டே வந்து சொல்லவும் சரி டே எனக்கு நான் இதை கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரிங்க்ஸ் பண்ணி அவரோட இதை நார்மல் சுச்சுவேஷனே ஃபுல்லாக மறந்துட்டு டேவை வந்து அங்கே இங்கே அப்படியே பேக் டச் பண்ணிகிட்ருக்காரு. டே வந்து ஒரு மாதிரி பயப்படுறாரு. விட்டு என்னை விட்டு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கையை வந்து தட்டி விட்டுட்டே இருக்காரு. ஒரு சமயத்தில் வந்து மேக்ஸ் வந்து டேவை வந்து ஒரு மாதிரி லாக் பண்ணிட்டு எங்கே இன்னைக்கு தப்பிச்சு ஓடுற, இந்த ராத்திரி நீ எனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லவும் டேக்கு அப்போ தான் புரிய வருது சிக்கி என்ன சொல்ல வந்தான் அப்படின்னு வந்து புரியவே வருது. டே வந்து ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு என்னை விட்டுரு மேக்ஸ் என்னை விட்டுரு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அழுகிறாரு. அவரால் பேச முடியாதுல அழுகிறாரு. அவ்வளோ அழுகிறாரு. மனசுக்குள்ளே தான் இப்படி இருக்குது. ஐயோ யாராச்சும் வந்து என்னை காப்பாற்றுங்களே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு நாக்கிங் சவுண்டு. அந்த நாக்கிங் சவுண்டை கேட்டு மேக்ஸ் வந்து யாரா அது அப்படின்னு வந்து சொல்லிட்டு
மேக்ஸ் வந்து போய் கதவை திறந்து பார்க்குறாரு. கதவை திறந்து பார்த்தா ஜேகே. ஜேகேவை பார்த்தோன்னே மேக்ஸுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதை பார்த்துட்டு ஜிகே வந்து அவனை மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸை பிடிச்சி தோச்சு அப்படி இப்படி பஞ்ச் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி பொண்ணுங்கக்கிட்டலாம் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு ஏன்ட்டே உனக்கு கேட்குதா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கேட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஏன்ட்டே அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னாலும் டிவி ஷாக் ஆகிட்டாரு. ஜேகே அப்படின்னு வந்து ஸ்லைட் லாங்குவேஜில் அந்த சிம்பிளை காட்டவும் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கவும், ஏன்ட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்லவும் டேவே ஷாக் ஆகிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லவும், ஆமான்ட்டே நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், டே வந்து அது அது நான் என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி திக்கி திணறாரு. ஜேகே வந்து உன்னால் வாய் பேச முடியாதுல்ல அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு நான் சொல்லவும், எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, போக போக தெரியும் அந்த ஐடியா என்னன்னு அப்படின்னு சொல்லவும், டேவும் பார்த்துட்டு சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கார். அதே சிந்தனை தான் மேக்ஸ் வந்து இப்படி தப்பாக வந்து அவனை அங்கங்கே டச் பண்ணி அதெல்லாம் பண்ணது தப்பு தானே. ஸோ அதெல்லாம் பண்ணி இது பண்ணிட்டு ஜேகே வந்து டேவை வந்து ஒரு மாதிரி கன்சோல் படுத்துறாரு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு கன்சோல் படுத்துறாரு. ஆனால் டேவால் சுத்தமாக முடியல. பிரேக் டவுன் ஆகி ஜேகேவோட ஷோல்டரில் அப்படி அழுகிறாரு. குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. சாரி ஜேகேன்னு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி கொடுக்குறாரு. ஜேகே வந்து பார்த்துட்டு சரி சாரி எல்லாம் வேண்டாம் விடு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது டே வந்து ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்லாம் வந்து எழுதி கொடுக்கவோ ஜேகே வந்து ஷாக் ஆகிட்டு உண்மையாவா டே அப்படின்னு கேட்கவோ ஆமாம் அப்படின்னு வந்து ஹெட்டை வந்து நாக் பண்ணவோ ஜேகே வந்து நீ ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் யோசிச்சிட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட பர்சன் தான் வேணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்குது. நீ அப்படி தான் இருக்க. எனக்கு ரொம்பவே உன்னை பிடிச்சிருக்கு. நீ எங்கெங்கே கேர் காட்டணுமோ அங்கங்கே கேர் காட்டின. இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், எங்கே கூட்டிகிட்டு போகணும் எல்லாமே நீ பார்த்து செஞ்ச. நம்ம ஹோட்டல் ரூம் போயிருக்கோம், பட் நீ டச் கூட பண்ணலை. நீ எங்கேயோ படுத்த, நான் எங்கேயோ படுத்தேன். ஸோ அதெல்லாம் குட்டி கழிச்சு பார்த்தா அப்படின்னு வந்து டே வந்து ஸ்டிக்கி நோட்ஸில் இது எல்லாத்தையுமே எழுதி கொடுக்குறாரு. ஜிகே வந்து பார்த்துட்டு அப்போ அப்படின்னு சொல்லவும் ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்லேயே எழுதி கொடுக்குறாரு. ஜிகே இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியாட்டே அப்படின்னு வந்து சொல்லி லைட்டாக ஹக் பண்ணுறாரு. அதை ஹக்கை வந்து டே வந்து டைட்டாக ஆக்குறாரு. ஜேகே வந்து டே விட்றியா அப்படின்னு கேட்க சொல்லவும் டே வந்து அப்படியே வந்து விட்டுட்டு ஷையில் வந்து குனிஞ்சிக்கிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு இது அப்படின்னு வந்து சொல்லுவான். நீ ஆக்வர்டெலாம் ஃபீல் ஆகாதட்டே அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்லவும் டே வந்து சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரும் வந்து நார்மலாக ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. ஒரு மாதிரி சீக்ஸ் ஃபுல்லாக ரெட் ஆகுது. ஜேகே வந்து பார்த்துட்டு டேவோட சீக்ஸை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்காரு. அது கிள்ளும் போது இன்னும் டேக்கு வந்து ரொம்ப ப்ளஷ் ஆகுது. ஐயோ ஜேகே போய்ட்டு ஜேகே அப்படின்னு வந்து சொல்லவா இவ்வளோ ஷையானனா எனக்கு வந்து அதை பிஞ்ச் பண்ணணும் தான் தோணும் அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே வந்து அதை கேட்டுட்டு இன்னும் ப்ளஷ் ஆகுது. ஜேகே வீடு ஜேகே வந்து டே வந்து ரொம்ப வந்து ப்ளஷ் ஆகுறாரு. இதை வந்து ஜேகே வந்து பார்த்துட்டு ஒரு க்யூட்டான பண்ணி ஸ்மைலில் பண்ணாமல் டே வந்து பார்த்துட்டு சிக்கன் இவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா அப்படின்னு வந்து டே வந்து சிக்கன் நோட்ஸில் எழுதி கொடுக்கவும் ஜிகே வந்து ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு தாட் ஓடுது. டேவை எப்படியாச்சும் பேச வைக்கணும்
அப்படின்னு வந்து ஜெக்கி வந்து அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ மேக்ஸ் வந்து என்ன ஆனா அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சீரியஸான நிலைமையில கோமால இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மேக்ஸோட அம்மா வந்து அவ்வளோவா வந்து கோவப்படலை. ஏன்னா மேக்ஸை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். ஸோ அதனால இப்படி ஒரு தண்டனை வந்து ஒரு பையன் கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து மேக்ஸோட அம்மா நினச்சிட்டு அவங்களும் எதுவும் கண்டுக்கல. எப்படியோ வந்து டேக்கோட லைஃப் வந்து அப்படியே போகுது. ஸோ ஒன் டே என்னன்னா ஜிக்கு வந்து டேவை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் டே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வந்து ஒரு மாதிரி ஃபெயிலியராகவே போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே இப்போ என்ன நடக்குதுன்னா ஜிக்கே வந்து டேவை வந்து பார்த்துட்டு டே உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யார் இது அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக முழிக்கிறாரு. அது யாருன்னா அவர் பேர் ஃபெலிக்ஸ். அவர் வந்து ஒரு மாதிரி இந்த எல்லாத்தையும் பார்த்தாலும் அந்த பேச்சு வராதவங்களுக்கு பேச்சு வர வைக்கிற திறமை வந்து இவருக்கு இருக்குது. ஸோ இதை வந்து ஜேகே வந்து கிட்ட சொல்லவும் டேவே வந்து இவர் வந்து வெளிநாட்டில் இருந்தவர் தானே அப்படின்னு வந்து வந்து ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி கொடுக்கவும், ஆமாம் இவர் வெளிநாட்டில் நல்ல படிப்பெல்லாம் படிச்சுட்டு நல்ல பெரிய சீனியர் டாக்டர் தான் இவர் அப்படின்னு வந்து சொல்லவும், ஜிகே நீ எப்படி இவரை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு வந்து வந்து கேட்கவும், ஜிகே வந்து சொல்கிறாரு ஃபிலிக்ஸ் வந்து யாருன்னா ஜிகேவோட கூட பறக்காத தம்பி. அதை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு வந்து சொல்லவும், ஆமாம் அவன் எனக்கு கூட கூட பிறந்தாலும் பிறக்கலனாலும் அவன் என்னோட தம்பி தான் அப்படின்னு வந்து சொல்லவும், வந்து சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாரு. பட் அதுலேயும் வந்து எந்த யூஸும் இல்லை. ஜேகே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு, டே ஐ எம் ரியலி சாரி டே அப்படின்னு சொல்லவும், ஜிகே விடு ஜிகே நீ வந்து என்ன ட்ரை பண்ண, என்னை பேச வைக்கணும்னு நீ ட்ரை பண்ண அப்படின்னு வந்து டே வந்து ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி கொடுக்கவும், அதை பார்த்துட்டு ஜிக்கி வந்து அழுகிறாரு. சாரி டே நீ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சரி ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ண ஒன்றும் பண்ணலை. என்னை பேச வைக்கணும்னு நீ ட்ரை பண்ண, பட் அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், அது வந்து டே அப்படின்னு வந்து சொல்லவும், என்ன ஜிக்கி அப்படின்னு வந்து டே வந்து சைட் லாங்குவேஜில் கேட்கவும், இப்போ ஜேகே வந்து நீல் டவுன் போட்டு ஒரு பொக்கேவோ ஒரு ரிங்கோ கொடுத்து வெல்யூ மேரி மீ அப்படின்னு வந்து சொல்லவும், டே வந்து ஷாக் ஆகிட்டாரு. என்ன ஜேகே ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறோன்டா, அதுக்கப்புறம் டேஸ் போக 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 அப்படின்னு அந்த சைட் லாங்குவேஜில் சொல்லவும், இப்போ ஜேகே வந்து சொல்கிறாரு, டேஸ் போக போக உன் மேலே இருக்க காதல் எனக்கு ரொம்ப அதிகமாகிருச்சுட்டே, அதுவும் உன்னை யாருக்கும் விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்தளவுக்கு தோணுதுட்டே அப்படின்னு வந்து சொல்லவும், டே வந்து அப்படியே ஷாக்லேயே உறைஞ்சி நிற்கிறாரு. இப்போ ஜேகே தான் வாயை திறந்து பேசிட்டே அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ டேக் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நிற்கிறாரு. அவருக்கு பேச்சே வரல. ஆக்சுவலாக அவர் வந்து இந்த ஸ்டிக்கி நோட்ஸை எடுக்க ட்ரை பண்ணும்போது ஜிகே வந்து நீ அந்த ஸ்டிக்கி நோட்ஸை எடுக்கக்கூடாது, ட்ரை பண்ணிட்டே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாரு. ஜிகே வந்து ட்ரை பண்ணு, நான் இது இங்கே தான் இருப்பேன், நீ ட்ரை பண்ண அப்படின்னு வந்து ஜிகே வந்து டேவை ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காரு. டேவும் வந்து அவரால் சுத்தமாக அது முடியல. அந்த அவர் நடந்த பாஸ்ட் அப்படி. ஸோ அவருக்கு என்ன பாஸ்டில் நடந்துச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அவர் வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 5 வயசு இருக்கும்டா. ஸோ 5 வயசில் ஒரு பெரிய ட்ரக் வந்து இவங்க காரை வந்து மோதி இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா ஆன் த ஸ்பாட் இறந்ததை டே வந்து பார்த்துருப்பாரு. 5 வயசு இருந்தாலும் டேக்கு கொஞ்சம் வந்து ஞாபகம் இருக்கும்ல.
அதனால தான் டேக்கு வந்து அப்பயே வந்து பேச்ச வந்து நிறுத்தியிருப்பாரு 5 வயசுலயே. அப்புறம் வந்து அவர் டே வந்து பேசியிருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சைட் லாங்குவேஜ்ல, அப்புறம் இந்த மாரி ஸ்டிக்கி நோட்ஸ்ல இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆ இப்ப வந்து ஜேகே வந்து ஒரு மாரி அ ரொம்ப சாஃப்ட்டா, கைண்டா வந்து கேட்குறாரு. டே நீ முயற்சி பண்ணிட்டே அ ஒரே ஒரு வார்த்தை ஜேகே அப்படின்னு வந்து சொல்லுட்டே அப்படின்னு வந்து டே வந்து ஜேகே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க டேவ அட்லாஸ்ட் டே வந்து வாய திறந்து ஜேகே அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கோ அவ்வளோ சந்தோஷம். ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பி சேஃப், ஹாப்பியா ஹெல்த்தியா இருந்துக்கோங்க. பாய் பாய். தகதோம் தக தரி கிட்ட தோம் தக தரி கிட்ட கிட்ட தகதோம்